கல்யாணம் பண்ண உடனே கோயிலுக்கு கூட்டு போனார் அந்த பிள்ளைய. போகும்போது கோயில் பக்கத்தில் ஒன்று ஒரு முள் தச்சிருச்சு அந்த பிள்ளை காலில். உடனே சனியம் முடிச்ச முள் எவன் இங்கே போட்டவன் சொல்லி அந்த முள்ளை பிடிக்கிட்டு ஆமான்னு சொல்லி அப்படி தொட்டு அப்படி அழகாக கூட்டு போனேன். 3 வருஷம் கழிச்சு அதே கோயிலுக்கு வரேன். வர்ற இடத்துல அவன் நிலைமைக்கு அதே இடத்துல முள் அந்த பிள்ளைக்கு தச்சிருச்சு. அப்போ சொல்கிறேன், சனியம் முடிச்ச வேலை ஒழுங்காக பார்த்து வர வேண்டாண்டி, முள் எடுக்க தெரியா? அதான் சனி பயிற்சின்றது. முதல்ல முள், அப்புறம் அதுக்கு அடுத்து மனைவி. சரளமாக நடக்கும். அப்புறம் அந்த அம்மா கொந்தளிச்சிச்சு. இங்கே பாருங்க, நீங்கள்லாம் என்ன மனுஷன், சூடு சொரணை எதுவுமே இல்லையா? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. எடுத்து வீட்டுக்காரனை பாருங்க, கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன். நிறுத்திரி, நான் சின்ன வீடு வச்சிருக்கேன், வச்சிருக்கானா? ஏதாச்சும் உங்களை நாங்கள் வீட்டில் இருக்க முடியும், அதை போல் ஃபாலோ பண்ண. அப்புறம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஒருத்தனை அரசர் மனுக்கு வந்து நிறுத்திட்டாங்க. அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை எனக்கு கொடுத்து ஆகணும், இவ்வளோ பெரிய தப்பு எனக்கு. அதனால் இவன் தலையை துண்டாக்குங்க அப்படின்னா, ஐயா எனக்கு 4 பொண்டாட்டியா, நிறுத்துங்க அவனை விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டார். என்னங்க 4 பொண்டாட்டின்னு? அவன் தண்டனை ஏற்கனவே கடவுள் கொடுத்துட்டார்ல, ஒரு பொண்டாட்டிக்கே துண்டாட வேண்டியிருக்கும். 4 பொண்டாட்டி வச்சு தனியாக முடிச்சு எப்படியாச்சும் அனுபவிச்சு கிடக்கட்டும். சாவ பிழைக்கிற நிலைமையில் புருஷன் கூப்பிட்டுருக்கார் ஒய்ஃபை, வாங்க. என்னங்க, நான் பிழைப்புன்றது அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கள், இந்த நேரத்தில் என்னங்க உதவின்றீங்க? நீ கண்டிப்பாக எதிர்த்து விட்டு ஏகாம்பரத்தை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஏங்க, அவன் உங்கள் பரம்பரை எதிரில்லை, அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அப்போ எங்கிட்ட போய் எதை சொல்லிவிடாங்க. நாக்கு வந்து 32 பற்களையும் கூப்பிட்டுருக்கு, வாங்க, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. எவ்வளோ வரை கடுமையான உணவையும் அரைச்சி சுவையாக எனக்கு தரீங்க நான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவியும் செஞ்சதில்லை, அதனால் ஏதாவது உதவி வேண்டாம் கேளுங்க அப்படின்னு நாக்கு 32 பற்கள்கிட்டையும் சொல்லியிருக்கு. அதுக்கு பல்கெல்லாம் சேர்ந்து, நீ ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யலாமையா, உதத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும். எவனு ரோட்டில் வரணும் அவன் போகிறேன்னு வையாத, அவன் ஒன்றி விட்டுவிட்டு அடித்து பல்லப்புறம் கழட்டி போயின்னு என்னையத்தை வச்சுட்டு போகிறேன். தயவுசெய்து அந்த ஒன்றை மட்டும் செய்யாமல் போகிறா, அது எங்களுக்கு பெரிய இது மாதிரி. ஆக ஏகப்பட்ட விஷயங்கள், அதில் நம்ம சில நேரங்களை தப்பாக பண்ணுறதான் சில நேரம் நகைச்சியாக முடியும். நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன்டா முருகன் தலையில் இருந்த கிரீடத்தை திருடினேன், நான் பெரியவனாக வந்ததும் முருகனுக்கு மொட்டை ஒரு வேண்டியிருந்தேன், அதுகளை வேகமாக செய்யறதுக்கு என்னுடைய ஆசைப்பட்டேன். அப்போ ஒரு பக்கம் அப்படி புது விஷயங்களை புதுசான செய்திகளை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம்னு முக்கியம் இல்லை. கழுதையை விட்டு உததான் கொடுக்கும், அது ஒரு நல்ல கதையும் கொடுக்குது. எப்படின்னு பாருங்களேன், கழுதை வந்து காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகும்போதும் பெருமை அடைகிறது இல்லை, சிறுமை ஐயோ அழுக்கு துணியை கட்டி விட்டாங்களேன்னு சொல்லி சங்கடப்படுறதில்ல. அதே போல் சாயந்தரம் ஆற்றுலேருந்து வரும்போது வெண்மையான துணிகளை சுமந்து வரும், அப்போ சந்தோஷப்படுறதும் கிடையாது. அப்போ இதில் என்ன இருந்துக்கிட்டோம்னா, துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக கழுதை மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் ஒருவாய் வைத்து குழந்தைகள் சொல்லுவாங்க, இது ரெண்டும் தொடர்ச்சியாக தவிர பிரிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளோவது சூழ்நிலை ஏற்படும் போது அதை சமமாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சொர்க்கமாகும், வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் வசந்தமாகுவதற்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது உறுதியாக இருக்கணும்.